சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸோட 9 ரவுண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட் ப்ளஸ் அர்ஜுனா கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து சாமியல் சேவியன் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டரோட வந்து ஆடியிருக்காரு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது என்னென்னா இப்போ இடையில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் கீழே போயிட்டார். ஒரு லாஸ்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த லைம் லைட்டுக்குள்ளே வரல. பட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அர்ஜுன். ஸோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாதாரணமான ஒரு என் கேமில், அதாவது ஓப்பனிங்கில் நிறையா இம்பேலன்ஸை வச்சு ட்ரை பண்ணுவார். பட் அவர் நல்லாவே பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவார் பொசிஷன். பட் ஈக்குவலான என் கேமில் எப்படி ஒரு த்ரைவ் பண்ணுறாரு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஒரு தீமாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம கேமில். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அர்ஜுன் வித் ஒயிட் பீசஸ் கேம் வந்து நைட் F3 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ பான் டு D5 அண்ட் தென் C4. வாட் இஸ் திஸ்? ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங் தான் இப்படி வந்து ஒரு ட்ரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்குறாரு. E6க்கு அப்புறம் G3. ஸோ டிப்பிக்கலாக நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணுவோமோ அதே தான். நைட் F6, பின்னதுக்கப்புறம் பிஷப் G2 அண்ட் தென் பான் டு D4. ஸோ கேசல் பண்ணிடுறாரு குயிக்காகவே. அண்ட் தென் C5, பான் டு D3 அண்ட் தென் நைட் C6, பான் டு E3. ஸோ பான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு தேவையான அளவுக்கு இங்கே சப்போர்ட் இருக்குன்றதுனால. ஸோ கேப்சர் பண்ணவொடனே C6 D4. இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒயிட்டுக்கு இந்த பான் வந்து இந்த 2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டிப்பிக்கலாக வந்து நைட் C3 போகாமல் இந்த மாதிரி போகிற மாதிரியோ, இல்லை வந்து குயின் சைடில் A3 போயிட்டு உள்ளே வர மாதிரியும் இருக்கலாம். ஸோ நைட் A3 கேசல்ஸ். அண்ட் நீங்கள் இங்கே வெட்டுறதுனால உங்களுக்கு லாங் ரனில் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஏற்கனவே சென்டரில் இந்த டயக்னலில் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சிருக்காரு. அண்ட் இந்த டயக்னலில் வந்து இந்த டாஸ்கரை வச்சுட்டாரு அப்படின்னா, பிஷப் வச்சிட்டாருன்னா தென் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் நைட் C2. இப்போ இந்த பான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்போதைக்கு அது தனியாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பீஸை அதை டார்கெட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறாரு. E5 கேம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 மூவ்ஸ் கிட்ட இந்த பானை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே வந்து கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். பான் டு B4. என்னங்க பானை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நைட் இன்ட்டு B4 அடிச்சிங்க அப்படின்னா நம்ம நைட் இன்ட்டு B4க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு B4 அண்ட் தென் ஐ வில் கெட் யுவர் சென்டர் பான் தேங்க்ஸ் டு திஸ் ஓப்பன் டயக்னல் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டாஸ்டிக்காக வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரூக் E8 அதனால். ஸோ ரூக் E1, பின் அதுக்கப்புறம் A6 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் இன்னொரு சந்தேகம் வரலாம். சரி, பான் இங்கே திரும்பவும் ப்ரெஷரில் இருக்கே, நம்ம ஏன் வந்து அதை புஷ் பண்ணி திரும்ப நைட்டை ஓட விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நைட் A5 போயிட்டு ஒரு நல்ல ஒரு அவுட் போஸ்ட்னு சொல்ல முடியாது. உங்கள் ஏ பானை வந்து போக விடாமல் தடுத்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ஏ பானை நீங்கள் புஷ் பண்ணாலும் அப்புறம் நைட் B3 உள்ளே வந்து நைட் C5 போயிட்டு இந்த மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர்ஸாக ப்ரெஷர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூக் E1 A6 அந்த மாதிரி நீங்கள் கேப்சர் பண்ணாலும் ரூக் இன்ட்டு A6க்கு அப்புறம் பிளாக்குக்கு தேவையான அளவுக்கு கவுண்டர் பிளே வந்து A5லையும் B5லையும் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கேமில் ரூக் E1 A6 அண்ட் தென் C5. இப்போ இனிமேல் B5 விளாட முடியாது. ஸோ நம்ம C5 விளையாடலாமே. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த E5 பானை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி D பானை டார்கெட் பண்ணார். இப்போது E பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹோலில் ஒரு நைட் வந்துச்சு அப்படின்னா ஒரு பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 அட்டாக் இருக்குது. இந்த நைட் இங்கே சேர்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. கம்பைனிங் வித் திஸ் மூவ் நம்ம இங்கே குயினை ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே ஆக்டிவாக இந்த பானை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிஷப் F8 போகிறாரு. மேபி குயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓகே அங்கே வைக்க முடியாது, ஏன்னா எக்ஸ்ரே இருக்குது. ஸோ பிஷப் டு G5 அண்ட் தென் பிஷப் F5. இந்த மூவ் ரொம்ப என்னடாது இவர் இங்கே பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு, அதுக்கே இவர் இங்கே டெவலப் பண்ணணும். இந்த பிஷப்புக்கு கொஷின் மார்க் போட்டால் என்ன ஆகும்? ஏன்னா பிஷப் மேலே H4 போக முடியாது இல்லையா? ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இப்போ நீங்கள் H6 போட்டிங்கன்னா ஹாப்பியாக விட்டுவார் ஒயிட்டு. பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் வந்து டவுன் ஆகிடுவார் இந்த டேக்டிக்ஸ்னால். ஸோ நைட் டெக்ஸ் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் இருக்குது. ஸோ இந்த டாக்டிக்ஸ்னால் அந்த மாதிரி நம்ம அந்த மூவ் விளையாட முடியாது. ஸோ அந்த காரணத்தில் ரூக்குக்கு டிஃபென்ஸ் வேணும். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிஷப் F5. இப்போ அதே டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போது பிஷப் உடனே சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ணோடனே பிஷப் D7 போயிடுது. ஸோ பிஷப் D7க்கு அப்புறம் அவர் குயின் F3 போடுறாரு. இங்கே திரும்ப H6 போடலாமா? ஸோ இங்கே ஆக்சுவலாக நைட் H4 பிஷப் D7, அதுக்கு முன்னாடி H6 ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் பிஷப் F6 வரும். ஸோ குயின் F3 புட்டிங் ப்ரெஷர் ஆன் தி F6 நைட். ஸோ இந்த பொசிஷனில்
பிஷப்பை வச்சு நீங்கள் திரும்ப வந்து எனக்கு அந்த பான் இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ஏதாவது ஒரு பிஷப் அவசியம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நைட் F5 வரும். ஸோ அது காரணத்தினால ரூக் E6 போட்டு F6 ஸ்கொயரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு பிளாக்கு. பின் அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து A4 போடுறாரு. A4ஓட ஐடியா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். B5 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த டென்ஷனுக்கு ஒரு ரிலீவ் வேணும் அப்படின்னு இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த இந்த பான் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டு E2, குயின் டு C8, பான் டு B5. ஸோ குயின் டு C8ஓட ஐடியா ஜஸ்ட் இங்கே பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டாரு. பின் அதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. B5க்கு அப்புறம் A into B5, அதுக்கப்புறம் A into B5 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் A1, ரூக் டேக்ஸ் A1. ஸோ இப்போ வந்து அர்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூக் வந்து A5ல கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே அந்த டென்ஷன் சென்ட்ரல் இந்த டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து குயின் சைடில் வந்து மாறுது. ஸோ நைட் டு D8 போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணுறாரு அவர். ஸோ குயின் டேக்ஸ் E5. இங்கே நிறைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, சில பான்ஸு. ஸோ இந்த பானுக்கு அந்த பான், அந்த பானுக்கு இந்த பான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வெட்டிடுறாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக் டு D1 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணால் பிஷப் H7 போயிடுது. ஸோ பிஷப் இந்த பக்கம் ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கிங் சைடில் கொண்டு வந்துடுறாரு. அது நல்ல விஷயம் தான். ஸோ ரூக் டு C1, ஏன்னா பானுக்கு டபுள் அட்டாக் இருக்குது இப்போது. ஸோ பிஷப் அண்ட் குயின். ஸோ குயின் டு D7, அதுக்கப்புறம் குயின் டு D5. குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. வேணாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. என்ன காரணம் தெரியல, ஏன்னா நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது ஆக்சுவலாக. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும் பொசிஷனு. இன்ஃபேக்ட் பிளாக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர்னு கூட சொல்லலாம். பட் கேமில் வந்து அவர் குயின் C8 போயிடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் HF3. அண்ட் நம்ம வந்து 3 நம்பர் 28 பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ டைம் ப்ரெஷரை வந்து நோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து 18 மினிட்ஸ் இருக்குது, 18 மினிட்ஸ் இருக்குது, வந்து 11 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் C6, பின் அதுக்கப்புறம் நைட் டு E5. இங்கே வந்து நைட்டை ட்ரேட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் A6 அண்ட் தென் பிஷப் டு D5. ஸோ பிஷப் D5 இங்கே இந்த பான் வீக் பானை வந்து டார்கெட் பண்ணுது. பின் அதுக்கப்புறம் அவர் குயின் D7 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் இங்கே சின்ன ஒரு ப்ரெஷர் அண்ட் தென் கிங் டு G2. ஸோ ஏன்னா ரூக்கை நம்ம லிஃப்ட் பண்ணும்போது பேக் ரேங்கில் எதுவும் செக் வந்து தேவையில்லாமல் டைம் லாஸ் பண்ணக்கூடாது. அதனால் கிங்கை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ரூக் A8. ரூக் A8ஓட ஐடியா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். அவசியமாக அந்த நைட்டை நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். அப்படின்னா C6 விளையாடணும். ஓகேங்களா? ஏன் அவசியமாக நைட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டபுள் அட்டாக் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி டபுள் ப்ரெஷர் வந்தோன்னா பீஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் நைட் F3. பீஸ் ப்ரெஷர் வந்தவுடனே ரூக் டு D1, குயின் டு E7. இப்போ குயின் ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு. பட் இப்போது அர்ஜுனோட பீஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, எஸ்பெஷலி திஸ் பிஷப். ஸோ அதனால் அவர் குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு குயின் F4 போடுறாரு. அண்ட் இங்கே ஆப்வியஸாக இங்கே இந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் குயின் வந்து கைண்ட் ஆஃப் ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லலாம். 2 பாயிண்ட்டையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பிளாக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். 33 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்ன விளையாடுவீங்க, பிளாக் டு ப்ளே அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன விளையாடுவீங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குயின் இஸ் ஓவர்லோடட். கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொசிஷனில் இப்போ இந்த குயின் இங்கே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ குயினை முதல்ல துரத்தி விடணும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பான் தானே நம்ம கொடுத்துட்டு விளையாடலாம். ஏன்னா நம்மகிட்ட பிஷப் பேர் இருக்குது, பொசிஷன் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த பான் வீக் பான், நம்ம அந்த பானை கேப்சர் பண்ண முடியும், பொசிஷன் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லி பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ கிங் H8 விளையாடி கேமை பிளண்டர் பண்ணுறாரு. இது எப்படி பிளண்டர்ன்றது கிளியராக நமக்கு தெரியாது. இம்மீடியட்டாக வந்து நம்ம கேப்சர் பண்ணாலும் கூட இங்கே ஒரு பின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இம்மீடியட்டாக கேப்சரும் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டு E5. ஸோ குயினால் தானே கேப்சர் பண்ண முடியாது. இப்போ நான் இன்னொரு தேர்ட் பீஸை வந்து இன்வால்வ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இந்த பீஸ் இங்கே வரும்போது 4 கூட வருது. ரெண்டாவது நம்ம இந்த லைனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சரியான மூவ் என்னவாக இருக்கும் பிளாக்குக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குயினை டிஸ்லாஜ் பண்ணுறது இந்த மாதிரி. இப்போ குயின் டேக்ஸ் F7 செக்கோட வரும். இப்போ அவங்க கிங் H8 இஸ் த ஒன்லி மூவ். அவங்க வெட்டினாங்கன்னா வேறு மாதிரி போகும். ஸோ கிங் H8க்கு அப்புறம் இப்போ குயின் டேக்ஸ் E7 அவங்க அலோவ் பண்ணணும். இப்போ இந்த பானை வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரூக் E1 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் E5. த கேம் இஸ் ஈக்குவல். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஈவன் டைம் ப்ரெஷரில் கூட அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சச் அ ஈஸி அண்ட் ட்ரை பொசிஷன். ஸோ கிங் H8 போனதுக்கப்புறம் நைட் E5. ஸோ இதான் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ரூக் டேக்ஸ் D5 வந்து வேறு வழியே இல்லாமல் ரூக் டேக்ஸ் D5 வந்து விளையாடுறாரு. சரி இப்போ ஃபோர்க் தானே வருது, நம்ம வி வில் ஜஸ்ட் மூவ் த ரூக் அவே அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நீங்கள் இன்னும் டீப் ட்ரபுளில் போயிடுவீங்க. ஏன்னா டிஸ்கவரி வேறு இருக்குது. ஸோ அதான் ப்ராப்ளம். அதனால தான் ரூக் இன்ட்டு D5 ஃபோர்ஸ்டு. ஸோ ரூக் டேக்ஸ் D5 அண்ட் தென் F6. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம தமிழில் பார்த்த பொசிஷன் வரப்போகுது. நைட் இப்போ அட்டாக்ல இருக்குது. வாட் வுட் யூ ப்ளே? ஸோ உங்களுக்கு 4 நிமிஷம் டைம் இருக்குது. நல்லா கேல்குலேஷன் பண்ண முடியுமா எனக்கு தெரியல 4 நிமிஷத்தில்.
ஆனால் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு வேரியேஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறாரு, ஆர் காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ ஹி பிளேஸ் திஸ் பிரில்லியன் மூவ் ரூக் டு D8. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணாலோ இல்லை இங்கே கேப்சர் பண்ணாலோ ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு இது ரொம்ப நேச்சுரல் மூவ்னு வச்சுக்கோங்களேன். தென் குயின் டேக்ஸ் F8, குயின் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F8. ஸோ லீச்சஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆர் மைன் இன்டர்நெட்டாக என்னன்னு தெரியல. ஸோ ரூக் டேக்ஸ் F8 செக், பிஷப் G8 அண்ட் தென் கிங் F3ன்னு சொல்லி இந்த பானை கலெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த என் கேமை வின் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு என் கேம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ பான் டு G5. இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே வெட்டினீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பான் டு G5. இப்போ 3 பீஸ் அட்டாக்ல இருக்குது, ரூக் அட்டாக்ல இருக்குது, நைட் அட்டாக்ல இருக்குது, குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ இப்படி இந்த ரூக் D8 ஆடுறதுக்கு முன்னாடி இந்த வேரியேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் விளையாடவே முடியும். ஸோ குயின் டு D4 விளையாடுறாரு, நைட்டை கொடுத்தாகணும். பின் அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணுறாரு. குயின் ட்ரேட் பண்ணாக்கா இந்த பொசிஷனில் எவ்வளோ பெரிய டீப் கேல்குலேஷன் பாருங்கள். ஏன்னா இந்த பானை குயின் பண்ண முடியும்னு அவர் கேல்குலேட் பண்ணிடுறாரு முன்னாடியே. ஸோ பிஷப் E7, ரூக் E8 த்ரெட்னிங் த பிஷப். நாட் ஓன்லி தட், ப்ரொமோஷன். கிங் F7 வந்ததுக்கப்புறம் கிங் F3. ஏன்னா இப்போ இன்னும் நமக்கு ரூக்குக்கு பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் இந்த பிஷப் எங்கேயும் போகவும் முடியாது இந்த டயகனல் தவிர. போனாச்சு அப்படின்னா நம்ம குயின் வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம். அந்த டெம்போவை இவரோட கெயின்காக, ஐ மீன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் C2 போயிட்டு இங்கே ஏதாவது இப்படி பின் பண்ணிட முடியுமான்னு பார்க்குறாரு. பட் உடனே ப்ரொமோஷன் பண்ணிடுறாரு. தென் பிஷப் டெக்ஸ் D8, ரூக் டெக்ஸ் D8 அண்ட் தென் கிங் E6, கிங் டு E3, பான் டு H5. அண்ட் இந்த பொசிஷனில் இது ஒன்றும் பயங்கரமாக எதுவும் பிரமாதமான பொசிஷன் மாதிரி தெரியலையாங்க. இது எப்படி வின் பண்ண போகிறார் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வின் இருக்குது. ஆனால் இதில் அவருமே மிஸ்டேக் பண்ணுவார். ரூக் டு H5 போட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு, அதனால் பிஷப் போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு, ரொம்ப நேச்சுரலான மூவ். அண்ட் தென் ரூக் H6 செக் கொடுக்குறாரு. இந்த செக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கிங்கை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கூட கொண்டு வந்திருக்கலாம். அடுத்து இந்த பானை புஷ் பண்ணி பிஷப்பையும் இந்த பானை ப்ளஸ் கிங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் ஏதாவது கவுண்டர் த்ரெட் பண்ணலாம். பட் மெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த பானை கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு பிளானாக இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா கிங் F5ல போட்டு எப்படி சொல்கிறது, மொத்தமாக கேமை பிளண்டர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா இப்போ ஒரு மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளே மாட்டுறாரு, ஆர் மேட்டிங் நெட்டுன்னு சொல்லலாம். பான் டு F3. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கொயருமே கவர் ஆகிருக்கு. பான் டு B5 அண்ட் தென் அர்ஜுன் பிளேடு H3. H3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகலை. பிகாஸ் இந்த பொசிஷனில் தான் வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவங்க டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணியிருக்காங்க, தேவையான அளவுக்கு டைம் இருக்குது. பட் இந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா பானை கொடுக்கலாம், சில பானை கொடுத்துட்டு திரும்ப கேமை கன்டினியூ பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு சாம்பிள் வேரியேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வேரியேஷன் வந்து இது. நீங்கள் ஜஸ்ட்டு நான் குயினை எடுக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி போனீங்கன்னாக்கா தென் பான் டு G4, H into G4 செக்மேட். இன்னொரு வேரியேஷன் வந்து செக்மேட் இருக்கும்போது யாருங்க பானை புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி வேறு என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பானை புஷ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமை ஃபர்தராக வந்து டிலே பண்ணி டார்ச்சரை அனுபவிக்கலாம். இந்த மாதிரி F into E4, கிங் E5, ரூக் G6 த்ரெட்னிங் த பான். புஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் we can டேக். ஸோ செக்கோட வருது, அது நிறைய பேர் நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அப்போ இந்த பானையை புஷ் பண்ணால் H4 போடுங்க. H4 போட்டதுக்கப்புறம் அதே செக்கை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது, செக்கு. தென் அகைன் H பான் ட்ராப்ஸ். நீங்கள் பானை வேணால் ஆசைக்கு புஷ் பண்ணிக்கலாம். பட் தென் ஆஃப்டர் திஸ் மூவ் பான் டு H5 செக் அண்ட் தென் கிங் மூவ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் கவர் ஆகிருக்கு. அண்ட் மேபி நம்ம இந்த பானையும் புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் ஸோ இது நம்ம இன்னும் ஃபர்தராக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. பட் அது முக்கியமாக அந்த மாதிரி விடுறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து யோசனை பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான். பட் இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் வந்து சாமியூல் சேவியன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ குயிக்காக நம்ம ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபிடேவோட கிராண்ட்ஸோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த 2 ரவுண்டில் யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது கோ-லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது மத்தாயஸ் ப்ளூபம், அலிரிசா ஃபிரூஷாம், அனிஸ் கிரி, வின்சென்ட் கெய்மர் 6.5, 6.5. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி மத்தாயஸ் ப்ளூபமும் அனிஸ் கிரியும் இது வரைக்கும் தோக்கவே இல்லை. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடோட தான் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ அனிஸ் கிரியுமே வந்து இதில் தேர்ச்சி பெறணுன்றது எனக்கு ஆசையாக தான் இருக்குது, கேண்டிடேட்ஸில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நமக்கு அர்ஜுனும் வரணும்னு தோணும், அதுக்கடுத்து நிஹாலும் வரணும்னு தோணும், அப்புறம் பிரகு வரணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இந்த நம்பர்ஸை வச்சு யார் வருவாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். டாப் 10 மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கீழே கூட போக தேவையில்லை.
டாப் 10 மட்டும் ஆர் 6 பாயிண்ட்ஸ் யார் எம்பிஎலோட சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ 6 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோங்க, நெக்ஸ்ட் 2 ரவுண்ட் வின் பண்ணாலும் 8 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் 6.5 வச்சுருக்கோங்க, 2 ரவுண்ட் வின் பண்ணாக்கா 8.5 வர முடியும். ப்ளஸ் எங்கேயாவது ட்ரா நடந்தது அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 6 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோங்க, அவசியமாக வின் பண்ணால் தான் அவங்க டாப் 2ல் வந்து ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த முடியும் போது யார் வரப்போகிறாங்கன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் வருவாங்கன்றதை நம்ம வந்து நாளைக்கு கூட நம்ம திரும்ப கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உமன் செக்ஷனை பார்த்துடலாம். உமன் செக்ஷனில் கேத்ரின் லக்னோ வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கை பிடிச்சாங்க. அதோட திரும்ப அவங்க அதிலேயே லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க 0.5 லீடோட. வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 6.5ஓட மற்ற 3 கோலீடர்ஸோட டை ஆகியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இது கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ யா தட்ஸ் இட். சப்போஸ் நீங்கள் ஓப்பனில் ப்ரக்கோட ரிசல்ட்ஸ் என்னாச்சு கேட்டிங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் குகேஷோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி. ஸோ அவரோட கேமும் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ லாஸ்ட்க்கு அப்புறம் அவரை ட்ரா பண்ணுறதே வந்து இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் அண்ட் சுவாரஸ்யமான கேம்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. இந்த கேமை எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு அடுத்த 1 வருஷம் கூட தேவைப்படும். அந்த அளவுக்கு கேம்ஸ் நிறைய இருக்குது. நம்ம நோட்டபிளான கேம்ஸை மோஸ்ட்லி நம்ம அப்பப்போ கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.